ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க லெமன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சாதம் நல்லா வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். சாதம் இந்த மாதிரி ஆயில் சேர்த்து நீங்கள் ஆற வச்சு எடுத்துட்டிங்கன்னா சாதம் வந்து நல்லா உதிரியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் ரெண்டும் சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. கடுகு ஜீரகம் நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வேர்க்கடலையும் இதிலையே சேர்த்துக்க போகிறோம். வேர்க்கடலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க, நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ வந்து சின்னதாக நறுக்குன பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். கூடவே இஞ்சியும் வந்து சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போடலாம். என்ன லெமன் ரைஸ்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். கூடவே ஒரு அரை வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே பச்சை மிளகா காரத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கூடுதலாகவோ குறைச்சலாவோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு டவுட் வரணும், லெமன் ரைஸ்க்கு தக்காளியா அப்படின்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சேர்த்து பாருங்கள், அப்புறம் தெரியும் தக்காளி ஏன் போட்டேன் அப்படின்றதுனால. சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட்டு தெரியும். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா லெமன் வந்து கோல்டுன்றதுனால பெருங்காயம் வந்து சளி பிடிக்காமல் இருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. கூடவே சால்ட்டு நீங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சப்பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் அப்படியே கிரேவி மாதிரி வரா மாதிரி கொஞ்சம் நல்லா தக்காளிலாம் வந்து நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வதக்கும் போது வாசனை அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், மனம் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை கம்பல்சரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 லெமன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் போல் தண்ணி, ஏன்னா 2 லெமனாகவே சேர்த்துட்டா ரொம்ப புளிப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலரி விடுங்க. லெமன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி இது பாருங்கள், கொதி வருது பாருங்கள். இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வந்து அந்த கிரேவி வந்து நல்லா செட் ஆகிடும். இப்போ வந்து நல்லா ஆற வச்சு நம்ம சாதத்தில் போட்டு கலர வேண்டியதுதான். சாதம் பாருங்கள் நல்லா உதிரியாக நல்லா ஆறியிருக்கு ஆயில் சேர்த்ததுனால. இப்போ வந்து இதுவும் நல்லா ஆற வச்சு நீங்கள் போட்டு சாதத்தில் நல்லா கலரி எடுங்க. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் நிறைய லெமன் ரைஸ் செஞ்சுருக்கலாம். ஒரே ஸ்டைலில் சாப்பிட்றத விட இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலரி விடுங்க. ஒரே மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் இருக்குது, கண்டிப்பாக சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.